வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை மற்றும் திருச்சியில் டைடல் பார்க்குகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். $12,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தகவல். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களுடன் ஜெயலலிதா பிறந்த நாளான வரும் 24ஆம் தேதி இபிஎஸ் ஆலோசனை. பூத் கமிட்டி அமைப்பது, அதிமுக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கிறார். 60 ஆண்டுகளாக தமிழ் என்று பேசுகிறார்களே தவிர தமிழருக்கு எதுவும் செய்யவில்லை. சென்னையில் நடந்த விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. தலைமை தேர்தல் ஆணையரை நள்ளிரவில் நியமித்து அவமரியாதை செய்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வழக்கு விசாரணைக்கு வர இருந்த நிலையில் நியமனத்திற்கு அவசரம் என்ன என கேள்வி. கோயம்புத்தூரில் ஸ்னாப்சாட் செயலி மூலம் அறிமுகமான இளைஞர்களை தேடிச் சென்றபோது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது. கோயம்புத்தூர் அருகே 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது அதிர்ச்சி அளிக்கிறது. கைதான 7 பேர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தில் மத்திய அரசின் பங்கு தொகையான 184 கோடி ரூபாயை குறிப்பிட்ட காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும். மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சென்னையில் மகளிர் பாதுகாப்புக்கான பிங்க் ஆட்டோக்களை இயக்குவதற்கு ஏற்ப மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் அடுத்த மாதம் அறிமுகமாக உள்ள நிலையில் ஜிபிஎஸ் மற்றும் பிஎல்டிடி கருவிகள் பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பட்ஜெட் மார்ச் 14 தாக்கல். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிய விஜயின் தவேக. பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோருடன் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் நிர்வாகிகள் பேச்சு. ஹிந்தி எதற்காக தேவை என அண்ணாமலைக்கு சீமான் கேள்வி. ராஜீவ்காந்தி குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் ஆஜரான பின் பேட்டி. அண்ணாமலைக்கிட்டே நம்ம கேட்போம், நேருக்கு நேர கேட்போம், இந்தி எதற்காக தேவை எனக்கு? அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க. உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை? ஒரு காரணம். அதிமுக இணைப்புக்கு தன்னிடம் ரகசியம் உள்ளதாக கூறிய ஓபிஎஸ்ஐ கொசு என்று விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அந்த கொசுக்களை பத்தி பேசுறது ஏதோ சொல்ற ரகசியம் சொல்லிட்டு, அந்த ரகசியன்னு வார்த்தை வந்தாலே யாரோட யார் தொடர்புன்னு நல்லா தெரியும். நீட் ரகசியம் யாரு? உதயநிதி. அப்ப அவங்களோட திமுகவோட தொடர்பு இருந்து அந்த நோய் தொத்திக்கிச்சு. அதிமுகவை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான் தங்கள் நிலைப்பாடு என்றும் விளக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் நியமனம் மற்றும் இரட்டை இலை குறித்த விசாரணையை உடனே தொடங்க கோரி தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு. தேர்தல் ஆணையத்தை குமாஸ்தா என விமர்சித்த சி.வி. சண்முகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சென்னை அருகே ஆவடி இரட்டை கொலையின் பதைவதைக்கும் முழு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. அண்ணன் தம்பியை கொன்ற 13 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. கேரளாவில் மேலும் ஒரு மாணவருக்கு ராகிங் கொடுமை. எச்சில் தண்ணீரை குடிக்க சொல்லி 1ஆம் ஆண்டு மாணவரை கொடுமைப்படுத்திய 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 6 பேர் சஸ்பெண்ட். தமிழ்நாட்டிற்கு நிதி தராததால் மத்திய கல்வி அமைச்சகத்தை முற்றுகையிட முயற்சி.
அகில இந்திய மாணவர்கள் கூட்டமைப்பினர் கைது. தங்கம் விலை இன்றும் சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் மீண்டும் 64,000 நெருங்கியது. தமிழக வணிக வரித்துறையில் நடப்பு நிதியாண்டில் ஜனவரி 31ஆம் தேதி வரை 1.13 லட்சம் கோடி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. கடந்த நிதியாண்டில் ஜனவரி 31ஆம் தேதி வரையிலான வருவாயுடன் ஒப்பிடுகையில் 12,001 கோடி அதிகம் என அமைச்சர் மூர்த்தி தகவல். இந்தியாவில் கால் பதிக்கிறது எலான் மஸ்கின் டெஸ்லா கார் நிறுவனம். 13 வெவ்வேறு பணிகளுக்கு ஆட்களை தேடுவதாக அறிவிப்பு வெளியீடு. சென்னையில் காத்தில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெண்களை ஓட்டும் பிங்க் ஆட்டோக்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவை சமூக நலத்துறை அறிவிப்படி தகுதிக்கு 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பிங்க் ஆட்டோக்கள் இயக்கப்படுவதற்கு ஏற்ப வாகன BLTD எனும் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த மாத இறுதிக்குள் சென்னையில் பிங்க் ஆட்டோ பயன்பாட்டுக்கு வரும் என திருச்சி, மதுரையில் புதிய டைடல் பூங்காக்கள் அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். திருச்சி பஞ்சப்பூரில் பேருந்து நிலையத்திற்கு அருகில் 315 கோடி ரூபாய் மதிப்பில் 14.16 ஏக்கரில் டைடல் பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோன்று மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே 180 செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 டைடல் பூங்கா கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி மூலம் டைடல் பூங்காக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் திருச்சியில் புதிய டைடல் பூங்கா அமைய உள்ளது. இதன் மூலம் சுமார் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. அதேபோல் தரைத்தளம் மற்றும் 12 தளங்களுடன் மதுரையில் டைடல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இந்த டைடல் பார்க்கில் 5,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக சிறந்த 10 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். 65 வயதுக்கு மேற்பட்ட 99 கைவினை கலைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள் வழங்கப்பட்டன.